புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவரை பற்றி இப்பொழுது சொல்ல வேண்டும். பெண்களின் பாதுகாவலராக, அவர்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து 14 ஆண்டு ஆட்சியில் அனைத்து திட்டங்களும் பெண்களை மனதில் வைத்துத்தான் கொண்டு வந்தோம். அம்மாவின் திட்டங்கள் தொட்டில் குழந்தை திட்டம், விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிதிவண்டி, சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், அனைத்து மகளிர் காவல் நிலையம், தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இட ஒதுக்கீடு செய்தது அம்மாதான். அதேபோல் சுய உதவிக்குழு, தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.